ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு. நேத்தைக்குங்கிற ஒரு நாள் என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் என்னால் நம்ப முடியலை. டென்ஷன் ஆகாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. 5 நவம்பர் 2024 நேற்று நடந்த பிரச்சனைகள் எல்லாம் 6 நவம்பர் 2024 இன்னைக்கு இந்த நாள் எல்லாத்தையும் சரி பண்ணோம். காலேஜ் நடந்த விஷயத்த மனசுல வச்சு இப்ப மலையார வச்சு என்ன பழி வாங்கலையே. நீ சொல்றது எப்படி பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல. இங்கே தான் நான் ஒரு பேப்பரில் கொஸ்டின் எழுதி அதை ராக்கெட்டாக முடிச்சு அதோ அங்கே போய் வீசினேன். நான் வீசின பேப்பர் அப்படியே என் பின்னாடி வந்து விழுந்துச்சு. அதை பிரித்து பார்த்தா நான் எழுதின கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த பேப்பரில் இருந்துச்சு. பேப்பர்ல கொஸ்டின் எழுதி அதை பறக்க விட்டா ஆன்சர் கிடைக்குதா? சாரி ப்ரோ, என்ன நீ இம்ப்ரெஸ் பண்ணல. வெயிட் அ மினிட் ப்ரோ, உன் டிஓபி என்ன? டேட் ஆஃப் பர்த் சத்தியமாக எனக்கு தெரியாது. மே மேஜிக்கை நீயே பார். இதில் ஜெய்சிங் டிஓபி கொஸ்டின் மட்டும்தானே இருக்குது. ஆமா. இம்ப்ரெஸ் ஆச்சா ப்ரோ? இது உண்மையா? அப்போ எதை பத்தி கேட்டாலும் என்ன கேட்டாலும் ஆன்சர் கிடைக்குமா? ட்ரை பண்ணுறியா? முதல்ல என்ன கேட்க போகிற? வேற என்ன, என் ஆள் என்ன கல்யாணம் பண்ணி போலான்னு கேட்க போறேன். ஆமா, நீ என்ன கேட்க போற? எனக்கே தெரியாமல் என் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆன்சர் வந்திருக்கு? சில் ப்ரோ. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா. ஆமா, உனக்கு என்ன வந்து?
அல்டர் ஈகோ. இது என்ன வியாதி? நெக்ஸ்ட்டு 2026ல நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு கேட்போம். யாரு? ஆமா, உனக்கு இத பத்தி யார் சொன்னது? இந்த பேப்பரில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோ. நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஏன் நடக்க போற தப்ப நம்ம தடுக்கக்கூடாது? அப்படி நம்ம மாற்றிட்டோன்னா இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ்லாம் பொய் ஆயிருமே. மிஸ் பண்ணிட்டேனே. என்னாச்சு? எல்லாருக்கும் அவங்கவங்க சாவு எப்போ இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும். அத கேட்காம விட்டுட்டேன். என்ன வந்திருக்கு? யாருப்பாங்க? நான் சொன்னது கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போகும்போது மலையை பார்த்தோம். பிளேஸ் நல்லா இருந்துச்சு. அதான் ஃபோட்டோ எடுக்கலான்னு மேலே வந்தோம். போட்டோ இயற்கை எல்லாருக்கும் சொந்தமானதுதான். நீங்க எடுத்துக்கலாம். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான். வாடா போயிடலாம். இங்க வாரதுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. ஆனா போறதுக்கு ஏன் அனுமதி வேணும்? சாரி, நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம். இனிமேல் இங்கே வரமாட்டோம். நீங்க பண்ண விஷயத்தினால என் வேலைக்கு இடையூறாயிருக்கு. உங்க வரவு என்னை பாதிச்சிருக்கு. உனக்கு அனுமதி. இதோ இங்கே தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேப்பரில் கொஸ்டின் எழுதி அதை ராக்கெட் மாதிரி மடித்து பறக்க விட்டுருந்தோம். அதோட ஆன்சர் கிடச்சதும் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு கொஸ்டின் கேட்டான். அதோட ஆன்சர் இதோ இங்கே வந்து விழுந்துச்சு. அதை எடுக்க போகும்போது தான் இதோ இங்கேருந்து ஒரு ஆள் வந்தார். தலையில் துண்டு கட்டியிருந்தார். எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டார். ஃபோட்டோ எடுக்க தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோம். அவ்வளோதான். அவர் அப்படியே நடந்து வந்து இந்த கல்லில் உட்காந்துட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டார். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. அப்படியே பிளாக் அவுட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது கீழே கிடந்தேன். மேலே வந்து பார்க்குறேன், இங்கே 2 பேரையுமே காணல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதான் ஸ்ட்ரைட்டாக ஒன்றை தேடி வந்துட்டேன். பேப்பர்லலாம் எதுவுமே எழுதல, ப்ளைனாக இருக்கு.
அதை ராக்கெட்டாக முடிச்சு அதோ அங்கே போய் வீசினேன். நான் வீசின பேப்பர் அப்படியே என் பின்னாடி வந்து விழுந்துச்சு. அதை பிரித்து பார்த்தா நான் எழுதின கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த பேப்பரில் இருந்துச்சு. லூக்கஸ் கொஞ்ச நாளாக பண்ணுறது எல்லாமே வியர்டாக இருக்குது. யார்கிட்டயோ தனியாக பேசுகிறான். அவனுக்கு வேலை போனதும் அவனுக்கு நடந்த பர்சனல் லாஸும் அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது.